ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் வந்து நாங்கள் மீன் நண்டு எல்லாமே வெட்டிக்கிட்டு இருக்கோம். அதை தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் போட போகிறோம். சரி, இந்த நண்டு மீனெல்லாம் நாங்கள் எங்கே வாங்கினோங்கிறத பற்றியும் இங்கே விலை எப்படி இருக்குங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ புதுசாக வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ரோடு போடுறதுனால லாரி வந்துட்டு போயிட்டே இருக்குது, ஒரே சவுண்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நண்டு. எங்களுக்கு நண்டு எங்கேருந்து வரும்னு சொல்லுவாங்க, கேளுங்க. நண்டு எங்கேருந்து வரும்? நண்டு மீன் மார்க்கெட்லேருந்து வரும். நண்டு மீன் மார்க்கெட்டில் இருந்து வரும். எப்படி வரும்? கடல்ல இருந்து தானே வரும். நம்மளுக்கு எங்கே அப்படி வாங்குறோம். ஆமாம். சரி, என்ன விலை, எப்படி நம்ம இந்நேரம் போனால் வாங்கலாம், என்ன இன்னைக்கெல்லாம் மீன் விலை நண்டு விலை கம்மியாக இருக்கும் சொல்லுங்கள். புரியலையா? சரி, ஒன்று கேட்குறேன். நமக்கு வந்து கும்பகோணத்தில் விலையெல்லாம் எப்படி இருக்கும்? நண்டு விலை மீன் விலையெல்லாம் கும்பகோணத்தில் காலைல 5-6 மணிக்குள்ள கும்பகோணம் மார்க்கெட்டில் வேணால் விலை கம்மியாக இருக்கும். வெயில் வாங்கினா அவங்க 10 ரூபா லாபம் வச்சுப்பாங்க. 20 ரூபா 100 ரூபா வித்தியாசம். சரி, விலை வந்து எப்படி இருக்கும்? மொத்த விலைக்கு கொடுப்பாங்களா, கம்மியான விலைக்கு கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். கும்பகோணம் 5 மணிக்குள்ளே போனோம்னா 6 மணிக்கு போனோம்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். சரி, இப்போ மீன் எங்கேருந்து இறக்குமதி ஆகும்? லாரியில இருந்து இல்லையா? மீன் எந்த ஊர்ல இருந்து வரும்னு கேட்குறேன். அது தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேருந்து வரும். மார்க்கெட்டில் அவங்க எங்கெங்கே வர சொல்லினாலும் அங்கங்கே வாங்கிக்குவாங்க. அங்கங்கே வர சிலரில் இருந்து வாங்கிக்குவாங்க. ஆமாம். இப்போ இந்த நாகப்பட்டினம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அப்படிலாம் வராது. அப்படிலாம் மீன் நானாக மீன் விற்கிறேன். மீன் நான் போய் 1 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நண்டு வாங்கினவன்ட்டு போய் ஏற்றுமதி இறக்குமதி போய் கேட்டால் 1 கிலோ நண்டு வாங்கினவனுக்கு என்னத்தை ஏற்றுமதி தெரியும், இறக்குமதி தெரியும். என்ன தெரியும்? ஆமாம். லோடு கணக்கில் லாரி கணக்கில் இறக்குமதி கேட்டால் தான் தெரியும். அங்கே வாங்குறாங்க, எனக்கு அங்கே வரசில் வருவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு குத்து மதிப்பாக கேட்குறேன். இந்த எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா பூலாம் மதுரையிலேருந்து இங்கே வருதுங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு மைசூர்லேருந்து வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கும்பகோணத்துக்கு மீனுனா இப்போ பக்கத்தில் எங்கேயாருந்து ஒரு சிட்டிலேருந்து வரும்ல? கிடையாது, கிடையாது. அவங்களுக்கு எங்கே தெரியும், அங்கங்கே வர சொல்லிருக்கு, அங்கங்கே வாங்கிக்குவாங்க. அப்படி. சரி, இப்போ நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் மீன் வாங்குவீங்க? தோன்றப்ப வாங்கிட்டு வருவோம். தோன்றப்பெல்லாம் போய் வாங்கிடுவீங்க. ஆமாம். சரி, கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? என்னையா என்ன கேள்வி கேட்குறேன், எனக்கு புரியல. அதாவது இந்த விலைக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? என்ன 1 கிலோ நண்டு வாங்கி 300 ரூபாய்க்கு நண்டு வைக்கிறாங்க, வாங்கி சாப்பிட்றது என்ன கட்டுப்படி ஆகணும்ல? 1 கிலோ நண்டு வாங்கினா பரவாயில்ல. அது இந்த மீன் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த மீன் கிலோ 50 ரூபா. அது 50 ரூபா. 2 கிலோ 100 ரூபா. நண்டு 300 ரூபா, 400 ரூபா. 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இங்கே பாருங்க, மீனை பாருங்க மக்களே. இந்த மீன் வந்து கிலோ வந்து 50 ரூபாயா. 2 கிலோ மீனா? 2 கிலோ மீன் 100 ரூபா. சரி, இந்த நண்டு பேர் என்ன? இது வந்து ராமேஸ்வரத்து நண்டு. நாங்கள் ராமேஸ்வரத்து நண்டா? நண்டு பேர் ராமேஸ்வரம் நண்டு. ஆமாம், ராமேஸ்வரம் நண்டு. இங்கே பாருங்க, காட்டுங்க, அப்படி காட்டுங்க. இங்கே பாருங்க மக்களே, நண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா? ராமேஸ்வரத்து நண்டா இந்த நண்டு. கிலோ 300 ரூபா. கிலோ 300 ரூபாயா நண்டு. இது வந்து எக்ஸ்போர்ட் நண்டு அப்படின்னு சொன்னாங்க கடைக்காரங்க. நல்லா இருக்கும், சதைப்பிடிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. சதைப்பிடிப்பு அவங்கள்ட்ட காட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது காட்டுட்டா, அவங்கள காட்டு எடுத்து பக்கத்தில் பாருங்க. நண்டு எப்பவுமே இந்த பிடிச்சிட்டு பின்னாடி இருக்கிறத அப்படியே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, பின்பக்கமாக வச்சு நம்ம ஸ்கூலில் ஜாமெட்ரி பாக்ஸ் இருப்போம்ல, அது மாதிரி திறந்துடணும். இந்த இதெல்லாம் தூக்கி இதில் போட்ட வேண்டியது. போட்டு இந்த இருக்கிற மேலே லேசாக இந்த ஒரு சாம்பார் கலரில் ஒரு சதை இருக்கும், அதை மட்டும் பிரிச்சிடணும். மேலே தெரியுதா உங்களுக்கு சாம்பார் கலர்? அதை பிரிச்சுட்டா முடிஞ்சு போச்சு நண்டு. இந்த தேவையில்லாமல் இந்த சின்ன சின்ன பீஸஸ்லாம் இருக்கும் அந்த சாம்பார் கலரில். சரி, அவ்வளோதான். வச்சுட்டு அதெல்லாம் வெட்டி முழுசாக மெனஜில் போட முடியாதுல்ல, முழுசாக குழம்பு வைக்க முடியாதனால பாதியாக வெட்டி காலெல்லாம் வெட்டி விட்டுணும்.
2 வாட்டி கழுவி விடணும். கழுவிடணும், நல்லா கழுவிட்டோம்னா அந்த வாடை வந்து வராது. சரி, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களாமே? ஆமாம். என்ன வீடியோ போடுறீங்க? நானா முதல் யூடியூப் சேனல் வந்து முதல் வீடியோ போட்டேன். அது தெரியும். என்ன வீடியோ போடுறீங்க? உங்கள் சேனலில் என்ன போடுறீங்க? என் சேனல்லையா? இதெல்லாம் போடுவேன். என்ன வேணால் போடுவீங்க? ஆமாம். என்ன பிடிச்சா அதை போடுவேன். ஏன் சொல்ல? ஏன்? அது என் சேனல். உங்கள் சேனல் பேர் என்ன? லீ. 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 ஏன் தமிழ்நாட்டுல இருந்துக்கிட்டு லீன்னு எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க? லீன்னு தெரியாதா உனக்கு? தெரியாது. சங்கரின்னு உங்கள் அம்மா அப்பா பேர் வச்சாங்க. என் சிவன் பேர், பார்வதி பேர். அவங்களுக்கு சிவனுக்கு யார் சிவன் பேர் வச்சா? தெரியலையே. அது மாதிரி தான் லீக்கு நான் தான் பேர் வச்சிருக்கேன். லீக்கு நீங்கள் பேர் வச்சிருக்கீங்க. அவ்வளோதான். தேவைப்பட்ட நாளைக்கு லீயை சீயா மாற்றுவோம். என்ன மாற்றிடுவீங்க? ஆமாம். கேட்க ஆள் கிடையாது. கேட்குறதுக்கு யார் கேட்க போகிறா? யாருக்க கேட்பா? நண்டு வெட்டிட்டோம். நண்டு வெட்டிட்டாரு, நான் வெட்டலை. வெட்டிட்டோன்னு சொல்லக்கூடாதுல்ல, வெட்டிட்டாரு. இப்போ வந்து மீன் வந்து வெட்டுறாங்க பாருங்க. இந்த மீன் பேர் என்ன? கெளுத்தி மீனா? இது எவ்வளோ கிலோ? 50 ரூபா. எப்படி இவ்வளோ விலை கம்மியாக விற்கிறாங்க? தெரியலையா? அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும்? அதெல்லாம் தெரியாது எனக்கு. தெரியாதா? அடுத்த வாட்டி மீன் வாங்க போகும்போது மீன்கார்ட்ட கேட்குறீங்க, கடலில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு புயல்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு மீன் வாங்குறீங்களே, 50 ரூபா உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு கேளுங்க. நான் சரி, அவங்க பிடிச்சி மீனை பிடிச்சிடுறாங்க, விற்று தானே ஆகணும். மற்ற ஜாமான் இருந்தால் வச்சுக்கலாம். ஏதோ வந்தது முடிக்கல லாபம்ன்ட்டு, இல்லை லாபமாக நஷ்டமாக விற்றுருவாங்க. சில மீன்லாம் வச்சுக்க முடியாதுல்ல ரொம்ப நாளைக்கு. மற்ற ஜாமான் தான் வச்சு விற்கலாம். மீன் தானே சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மீன் வறுக்கும்போது தெரிக்கும்னு சொன்னார். வெடிக்குமா? தெரிக்கும்னாரு விற்கிறவர். சரி. எனக்கு கூட வந்தவர் தேசா தெரிக்க தான் செய்யும், ஒன்றும் செய்யாத தெரிக்கிறப்ப ஏதா எட்டை வந்து நின்று சொன்னார். அடுக்கு மாதிரி தான் தெரிக்கும்னாரு. பாருங்க, இந்த மீன் வந்து முட்டை மாதிரி இருக்கும்னாரு அவர் வாங்குறப்பையா. கெளுத்தி மீனா? செனை. செனையா? அதான் கொடுப்பேன். இந்த முட்டை முட்டையாக இருக்கு பாருங்க. மீன் இங்கே கொடுங்க. இது வந்து மீனோட செனையா, மீன் முட்டை எம்பம்ல, இதுதான். இது வந்து ஒரு சிலர் வந்து முட்டை மாதிரி பொரிச்சு திம்பாங்க. அது இதில் தான் செய்வாங்க. எதில் செய்வாங்க? அத்தை குளத்த மீன். கெண்டை மீனில் கெண்டை செனை அது மாதிரி செய்வாங்க. புல்லு கெண்டை மாதிரி செய்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன் பாருங்க, சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் மீன் எத்தனை கிலோ வாங்குவீங்க? 1 கிலோ வாங்குவோம். 1 கிலோ தான் வாங்குவீங்க. ஏன் அதுக்கு ஏன் அக்கா தங்கச்சி சித்தி நம்ம கூப்பிடுறா? இல்லையா, மீன் நாங்கள் சாப்பிடாதனால மீன் கம்மியாக தான் வாங்குவோம். அம்மா நான் மட்டும் 2-3 கிலோ எடுத்துருவீங்களா? இல்லை இல்லை, சாப்பிட ஆள் இருந்தால் தானே ரொம்ப எடுக்க முடியும். சாப்பிட்றது ஒரு ஆள் 2 ஆள்னா கம்மியாக தானே எடுக்க முடியும். 3 அக்கா தங்கச்சி மீன் சாப்பிட்றீங்களா? சாப்பிடலையா? இப்போ சாப்பிட்றோம். புருஷங்காரன் வீட்டில் வருவோம், மீன் கற்றுக்கிட்டீங்க. என்ன செய்ய, மாசமா இருக்கும், சாப்பிட்டாதான் குழந்தைக்கு தெம்பு வரும்னு சாப்பிட வச்சுட்டாங்க என்னைய. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்காக நீங்கள் மீன் சாப்பிடல? எங்களுக்காக இல்லை. போன வந்து நண்டு திங்கிற ஊருக்கு போனால் நடுதுண்டு எனக்குன்னு கேட்டு வாங்கி திங்கணுமா? அது மாதிரி இங்கே பாருங்க மீன் முட்டை இப்படி இருக்கு. சூப்பராக இருக்கா? அதை விட இது நல்லா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபேமிலியாக வீடியோ போட்டால் நல்லா இருக்குதா, எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.